தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவு மையங்களில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், நாளை தினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? நிச்சயமாக நாளை தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் பொது தேர்தல் என்பது காலை தொடங்குகின்றது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் இந்த நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வடைந்த நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவு மையங்களில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம் சார்பில் அந்த மையங்களில் சுத்தப்படுத்துதல் மற்றும் வெயில் நேரம் என்பதால் சாமியானா பந்தல் அமைத்தல், அதே போல அந்த அறைகளை சுத்தப்படுத்தி அந்த அறைகளில் வாக்குப்பதிவு அதுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைப்பது என்று அந்த ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இன்று பிற்பகலிலிருந்து வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான பொருட்களுடன் அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் மூலமாக போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 14 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28,93,500 வாக்காளர்களுக்கான 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடி மையங்கள் இறுதிக்கட்டமாக மிக முக்கியமாக வாக்குப்பதிவு மையங்கள் மட்டுமல்லாது மையங்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய பகுதி மற்றும் அங்கிருந்து பொதுமக்கள் வரக்கூடிய பகுதி என அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் வெப்காஸ்டிங் முறையில் ஏற்கனவே பதிவு என்பது இன்று காலையிலிருந்து தொடங்கியிருப்பதாக தெரிகின்றது. அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு வரக்கூடியவர்கள் மற்றும் அங்கு நடக்கக்கூடிய பணிகள் என அனைத்தையும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அங்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 34 வகையான பொருட்கள் என்பது வாக்குப்பதிவு அந்த ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரியிடம் கொடுக்கப்படும். இன்று பிற்பகலிலிருந்து அதற்கு தேவையான பொருட்களை போலீசாருடைய பாதுகாப்புடன் எடுத்து வந்து பிற்பகலுக்கு மேல் இந்த வாக்குப்பதிவு மையங்கள் என்பது இறுதிக்கட்டமாக ஏற்பாடு என்பது செய்யப்படும். தற்பொழுது வரை அனைத்து மையங்களிலும் சென்னை மாநகராட்சி சார்பில் ஊழியர்கள் இந்த முழுமையாக ஏற்பாடு என்பதை செய்திருக்கின்றார்கள். இந்த பகுதியிலும் 2 மையங்கள் இருக்கின்றன. 2 மையங்களிலும் முழுமையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த பகுதிகளிலும் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு, அதே போல வாக்குப்பதிவு மையத்துக்கு தேவையான பொருட்கள், வரக்கூடியவர்களுக்கு வார்டு பகுதி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்லக்கூடிய சைகைகள் என அனைத்தும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பல இடங்கள் பொருத்தக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருக்கின்றது. இன்று பிற்பகலுக்கு மேல் வாக்குப்பதிவு மையங்கள் முழுமையாக தயாராகும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபாகரன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் அன்புவிடம் பேசலாம். அன்பு, தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்கே என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? சட்டசபை தேர்தல் நாளை நடைபெறக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று இரவுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகள் வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்பது பூத் ஸ்லிப் வழங்கக்கூடியதே கூட 3 வண்ணங்களில் கொண்டு வரக்கூடிய இடங்களில் வாக்குச்சாவடியில் அடையாளம் காணப்பட்டு எளிதாக வாக்களிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிங்க் நிறத்திலும் ப்ளூ மற்றும் ஒயிட் நிறத்தில் இருக்கிறது. வரக்கூடிய வாக்காளர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த மேட்டின் வழியாக நடந்து செல்லும்போது கூட குறிப்பாக நாம் பார்க்க முடியும். இந்த பிங்க் போர்டு பார்க்கும்போது அந்த பூத் ஸ்லிப் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேட் நடைவிரிப்பின் வழியாக நடந்து சென்று அந்த வாக்குச்சாவடியில் சென்று வாக்களிக்க முடியும். இதற்காக ஏனென்றால் வரக்கூடிய வாக்காளர்கள் எவ்விதமான குழப்பங்களும் இல்லாமல் வாக்களிக்கக்கூடிய வகையிலான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர், கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வாக்குச்சாவடி மையத்திற்குள் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அடிப்படையாக வாக்குச்சாவடி மையத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மற்றும் 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் இருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரை நாளை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இன்று அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து தேர்தல் பணியாளர்கள் அனைவருமே இன்று இரவுக்குள்ளாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தையும் சரி செய்து வைத்ததற்கு பின்பாக நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெறும் போது மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவதற்கு பின்னாக பொதுமக்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். ஆகவே தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் அடிப்படையாக தேர்தல் பணிகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சென்னையை பொறுத்தவரை குறிப்பாக 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எப்போது வேண்டுமானாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பணியாளர்கள் மூலமாக கொண்டு வரப்படும் பொழுது அதற்கான அடிப்படை
அப்படியான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. சில வாக்குச்சாவடிகளில் வரக்கூடிய வாக்காளர்கள் எவ்விதமான குழப்பமும் இல்லாமல் எளிதாக அடையாளம் கண்டு வாக்களிக்கக்கூடிய வகையிலான அந்த மேட், அதை குறிப்பாக 3 வண்ணத்திலான மேட் விரிப்பான்கள் போடப்பட்டிருக்கிறது. அதில் நடந்து சென்று அந்த வாக்குச்சாவடிக்கான குறியீடும் வைக்கப்பட்டிருக்கின்றன. பிங்காக இருந்தால் அந்த பகுதிக்கு சென்று வாக்களிக்க முடியும். ப்ளூ கலராக இருந்தால் அந்த வாக்குச்சாவடியுடைய எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெள்ளை நிறமாக இருந்தால் அதே மாதிரி அந்த இதற்குள்ள வாக்குச்சாவடிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எவ்விதமான குழப்பம் இல்லாமல் எளிதாக வாக்களிக்கக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. ஆகவே சட்டசபை தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடும் செய்யப்பட்டு தயார் நிலையில் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது என்று சொல்லலாம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் எப்போது வேண்டுமானாலும் கொண்டு வரப்படும், அதற்கான தயார் நிலையிலும் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.